டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீடியோ மார்க்கெட்டிங் கான்செப்டில் யூடியூப்பில் லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்னது 2013 அப்படின்ட்டு போட்டிருக்கு அப்படின்னா, அந்த டைமில் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்தே இந்த சேனல் இருக்குது. பட் அப்போ இருந்து ஒன்றுமே நடக்கலை. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2023 ஆகஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அக்டோபர் 3 2023 ஸ்டார்ட் பண்ணி அப்போ நார்மலாக பெய்டு இல்லாமல் வீடியோஸை ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ண பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா பெய்டாகவே நம்ம ரீச் பண்ணுறோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிறைய கண்ட்ரீஸ்க்கு இருந்து ரீச் ஆகிருக்கு. நம்ம டாப் கண்ட்ரீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா, யூஎஸ், மலேசியா, யூஏஇ, சரிங்களா, யூகே, சிங்கப்பூர், கனடா, சவுதி அரேபியா. ஸோ இங்கே இருந்தெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7,18,701. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 80% பெய்டு தான். அந்த பெய்டில் வந்து ஒன்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆர்கானிக்காக நடந்தது தான் இந்த சிட்டிஸ் எல்லாம். இப்போ எக்ஸாம்பிள், யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து வெட்டிங் கேட்டர்ஸ் இன் சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி என்ன கீவேர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது ஆர்கானிக்காகவே நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் அங்கிருந்து இவங்க நிறைய பேர் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேடும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் ரீச் ஆயிருக்கு. அப்போது நான் ஒரு இடத்துல இருந்து உலகம் ஃபுல்லாக இவரோட பிஸ்னஸை வந்து இவரோட கான்செப்ட்லேயே கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இவரோட கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து அப்படியே வீடியோ கான்செப்டில் க்ரியேட் பண்ணி அந்த வீடியோ வந்து யாரெல்லாம் தேடுறாங்க அவங்களுக்கு மட்டும் கொண்டு போகிற மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும். அப்போது யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ ரீச் நடந்திருக்கு. டோட்டலாக இப்போ 2 இயர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது பெய்டும் இருக்குது, ஆர்கானிக் இருக்குது. ஆர்கானிக்குங்கிறது உங்களுக்கு வந்து ரெகுலராக ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ தேடினாலும் கேட்ரிங்ல இருந்து எப்படி தேடினாலும் கிடைக்கிற மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். பெய்டுங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்கணுமா, 10,000 பேர் பார்க்கணுமா, 1 லட்சம் பேர் பார்க்கணுமா, அதுவும் கேட்ரிங் ரிலேட்டடாக தேடுறவங்க பார்க்கணுமா. ஸோ இந்த ப்ராசஸில் தான் இந்த வீடியோ மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து ஒன்லி லொக்கேஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் இல்லாமல் நான் வந்து எதை வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ டிராஃபிக் காட்டுறேன் உங்களுக்கு. டிராஃபிக் பொறுத்தளவு புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் பண்ணது வந்து வெறும் 50% மேலேயே உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக நடந்திருக்கு. பெய்டு வந்து 3,19,000. ஆனால் ஆர்கானிக்காக நடந்தது இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இவ்வளவும் ஆர்கானிக்காகவே நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து ப்ராப்பரான வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிஸ்னஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பெய்டுங்கிறது வந்து உடனே ரிசல்ட் கொண்டு வரக்கு, ஆர்கானிக் அப்படிங்கிறது மெதுவாக உங்களுக்கான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ரெண்டுமே உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.